பின்னாடி போயிடு இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். இயேசுவிலே பிரியமானவர்களே, 40 நாட்கள் தவம் இருந்தோம், நோன்பு மேற்கொண்டோம், பல்வேறு அறச்செயல்கள் தர்ம செயல்களில் ஈடுபட்டோம். இந்த 40 நாட்களின் நிறைவான புனித வாரத்தை இன்றைக்கு குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனித ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வோடு ஆரம்பமாகின்றது. இந்த புனித வாரத்தின் எல்லா நிகழ்வுகளும் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்திட உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் ஒரு அரசராக பவனியாக அழைத்து வரப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சீடர்களை அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற ஒரு நண்பரிடம் அல்லது தெரிந்தவரிடம் ஒரு கழுதை குட்டியை எடுத்து வர சொல்லுகின்றார். யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும்? இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி அதை எடுத்து வர சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு அவர்களுடைய சதித்திட்டத்தால் மட்டுமல்ல, அவர்களுடைய பொறாமை போட்டியால் மட்டுமல்ல, அவருடைய பயத்தினால் அச்சத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய திட்டத்தினாலும் இது நடைபெறுகிறது என்பதை இன்றைய பவனிக்காக வாசிக்கப்படுகின்ற வசனங்கள் நமக்கு மிக அருமையாக எடுத்து சொல்லுகின்றன. அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னை தயார் செய்து தானே முன் வந்து நமக்காக தம்மை கையளித்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளோடு இருக்க வேண்டிய நிலையை பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படைந்து தம்மையே தாழ்த்தினார். கெனோசிஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தை ஒரு பாத்திரத்தை எவ்வாறு தலைகீழாக கவிழ்த்தால் உள்ளே இருப்பதெல்லாம் ஒன்று விடுமோ, அதை போன்றுதான் இயேசு நாம் வைத்திருக்கின்ற கடவுள் அடையாளங்களை, நாம் வைத்திருக்கின்ற கடவுள் தன்மைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர் யார், உண்மையிலே யார் என்பதை அவர் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். அவர் ஏறி வருவது குதிரை மேல் அல்ல, மாறாக கோவேறு கழுதை மேல். அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளம், இந்த வாகனமே ஆண்டவருடைய தனித்தன்மையை நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. இந்த குருத்து ஞாயிறு இயேசு பவனியாக மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க வழிநடுக்க அவருக்கு தங்கள் மேலாடைகளையும் ஆடைகளையும் விரித்து வரவேற்ற நிகழ்ச்சி ஒரு அரசருக்கு, ஒரு பெரும் அதிகாரிக்கு, ஆற்றல் உள்ளவருக்கு, மேன்மை மிக்கவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைய ஞாயிறு, இந்த குருத்து ஞாயிறு நிகழ்வுகளும் இந்த வழிபாடு நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அரசராக மீட்பராக வந்த இயேசு எந்த கொள்கையை, எத்தகைய ஒரு செயல்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய இந்த குருத்து ஞாயிறு நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அரசர்கள், அதிகாரமிக்கவர்கள் குதிரை மேலேறி வருவார்கள், ஆனால் இயேசு கோவேறு கழுதை மீது ஏறுவார்கள். கோவேறு கழுதை மீது யார் வருவார்கள்? பணியாளர்கள். யாரெல்லாம் வேலைக்கு போகின்றார்களோ அல்லது எங்கேயாவது ஊழியம் செய்ய செல்கின்றார்களோ அவர்கள்தான் செல்வார்கள். இயேசு தன்னுடைய அரசாட்சியின் மேன்மை, அரசருக்குரிய தகுதியை மிக அருமையாக எடுத்து காட்டுகின்றார். அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை, மாறாக அவரே கழுதைக்கு ஆள் அனுப்புகின்றார். அந்த கழுதை மீறி ஏறி அவர் பவனியாக எருசலேம் நகருக்குள் வருகின்றார். எதை காட்டுகின்றது? இங்கே அதிகாரத்தினால் அல்ல,
மமதையால் அல்ல, அகங்காரத்தால் அல்ல, வெறுப்பினால் அல்ல, பகைமையினால் அல்ல, போரினால் அல்ல, மாறாக அன்பினால், தாட்சியினால், பிறரை மதிப்பதினால், பிறருக்கு உதவுவதனால் தான் இறையரசை நிறுவ முடியும் என்பதை இயேசு சொல்லாமல் சொல்லுகின்றார். இந்த பவனியின் போது மக்கள் தங்களுடைய மேலாடைகளை இயேசு நடந்து வரும் பாதையில் போடுகின்றார்கள். அப்படி என்றால் முழுவதுமாக அவருக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகின்றார்கள், சரணாகதி ஆகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஓசானா, தாவீதின் மகனே ஓசானா என்று அவரை அக்களித்து ஆர்ப்பரித்து அழைத்து செல்கின்றார்கள். தாவீதின் மகனே. இயேசு இந்த பாரம்பரிய அரச குருத்துவத்தில் பங்கு பெற்ற ஒருவராக, அரசனுடைய திருமகனாக அவர் வந்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்ட அவர்கள் ஓசானா என்று பாடுகிறார்கள். ஓசானா என்றுக்கு அர்த்தம் ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே தயவு செய்து எங்களை மீட்டருளும் என்று சொல்லி அவரை கெஞ்சுகின்றார்கள், கேட்கின்றார்கள். நாமும் ஓசானா பாடுகின்ற பொழுது, ஓசானா என்று உரக்க குரல் எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது இதே வேட்கையோடு, இதோ ஏக்கத்தோடு கேட்போம். ஓசானா, ஆண்டவரே எங்களை மீட்டருளும், இந்த போரை நிறுத்தியருளும், இந்த போருக்கு காரணமானவர்கள் மனமாறச் செய்தருளும், இந்த போரினால் ஏற்பட்டிருக்கிற அழிவுகளுக்கு தீர்வு தந்தருளும். இந்த குருத்து ஞாயிறு முக்கியமான ஒரு குருத்து ஞாயிறாக இருக்கிறது. உலகம் அனைத்திற்கும் தேவையான இந்த மீட்பை, சமாதானத்தை, இறை இரக்கத்தை, நீதியை பெற வேண்டிய ஒன்று நாளாக இருக்கிறது. எனவே நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பவனியிலும் திருப்பலியிலும் பங்கு பெறுகின்ற பொழுது அதே ஓசானாவை உரக்க சொல்லி ஜெபிப்போம். உலக சமாதானத்திற்காக, இந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த போருக்கு காரணமானவர்கள் மனவார வேண்டுவதற்காக உலகமெங்கும் இருக்கின்ற எல்லாரும் இதற்காக குரல் எடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே மத்தேயு எழுதிய இயேசுடைய பாடுகளை நாம் வாசிக்க கேட்கவிருக்கின்றோம். அவருடைய அரசாட்சி இவ்வுலகை சார்ந்தது அல்ல. ஆனால் இந்த அரசாட்சி இங்கே நிறுவப்படுகின்ற பொழுது அவர் மேற்கொள்கின்ற வழி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி வன்முறையான வழி அல்ல, மாறாக எளிமையின் வழி, ஏழ்மையின் வழி, தாட்சியின் வழி, மன்னிப்பின் வழி, பிறரை ஏற்றுக்கொள்கின்ற வழி, நீதியின் வழி. அவருடைய அன்பு வெறுப்பை மேற்கொள்கிறது, அவருடைய மன்னிப்பு பகைமையை மாற்றி அமைக்கிறது, அவருடைய இரக்கம் பிறருடைய துன்பத்திலே முழுமையாக பங்கு பெற அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்தின் நிகழ்வுகளுக்கு முத்தாய்ப்பாக இருக்கின்ற இந்த குருத்து ஞாயிறு நிகழ்வு இயேசுடைய பாடுகளிலே பங்கு பெற நம்மை அழைக்கிறது. இந்த பாடுகளிலே வெறுமனே சடங்காக பங்கு பெற்று நின்று விடாமல் தொடர்ந்து வாழ்க்கையிலும் இதை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஓசானா பாடி அழைத்து வருகின்ற நாம் தொடர்ந்து அடுத்த ஊர்வலம், இந்த ஊர்வலம் ஆட்சியின் மகிமையின் ஊர்வலமாக இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடுகளின் ஊர்வலம். நம்முடைய வாழ்வின் பாதை வெறுப்பை களைந்து, பகைமையை கைவிட்டு, அகங்காரத்தை ஒழித்து, ஆணவத்தை விட்டு எளிமையிலே, ஏழ்மையிலே, பிறரை மதிப்பதிலே, பிறருக்காக நம்மை தியாகம் செய்வதிலே நாம் நம்முடைய வாழ்வை பாதை அமைத்துக் கொள்ள இந்த புனித வாரம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குருத்து ஞாயிறு நிகழ்வு முடிந்த பிற்பாடு வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாமும் குடும்பமாக அமர்ந்து ஜெபிப்போம். இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார், என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர். அப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் இருக்கின்றோம். இந்த போருக்கு காரணமானவர்கள் அகங்காரத்தை, ஆணவத்தை, சுயநலத்தை விட்டு எளிமையை, மனித நேயத்தை, மக்கள் அனைவரையும் மானிட சமுதாயம் நான் என்று கூவு என்று அள்ளி அரவணைத்துக் கொள்ளுகின்ற விசால உள்ளத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக அதற்கு நாம் நம்மாலானதை செய்ய இறைவன் நமக்கு அருள் தர ஜெபிப்போம். இந்த புனித வாரம் மன்னிப்பின் காலம். ஆண்டவர் சிலுவையிலிருந்து தந்தையே, இவர்கள் செய்வது என்னென்று தெரியாமல் இவர்கள் செய்கின்றார்கள், இவை மன்னியும் என்று ஜெபித்தது போன்று நாமும் நமக்கு எதிராக நம்மை வீழ்த்த ஆசைப்பட்டவர்களை மன்னிப்போம், மறப்போம். அவர்களோடு நமக்கு இருக்கின்ற உறவினை புதுப்பிக்க முயற்சி செய்வோம். இந்த புனித வாரம்
வெறுப்பை களைந்து அன்பை நாம் ஆடையாக மேற்கொள்ள, நாம் சுமந்திருக்கின்ற வெறுப்பு, பகைமை, சுயநல போக்கு இவைகளை எடுத்து ஆண்டவர் வருகின்ற பாதையிலே போட்டுவிட்டு அவர் அளிக்கின்ற அன்பின் ஆடையை அணிந்து கொண்டு அன்பின் திருவுருவங்களாக நாம் மாற முயற்சி செய்வோம். அவர்களுக்காக செபிப்போம். அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம். இந்த புனித வாரம் நமக்கும் நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லாருக்கும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளின் வாரமாக, அன்பை புதுப்பிக்கின்ற வாரமாக, மன்னிப்பை நம் மனதிலே ஊன்றுகின்ற ஒரு வாரமாக, வெறுப்பை களைந்து நட்புறவை பெருக்குகின்ற ஒரு வாரமாக அமைந்திட இறைவன் நம் அனைவரின் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.